இமயமலையின் உச்சியில் காலமும் கர்மமும் நுழையாத ஒரு தெய்வீக மௌனம் நிலவும் இடம். அதுவே கைலாசமலை. பனி சூழ்ந்த அந்த உயரத்தில் அரண்மனை இல்லை, ஆடம்பரமில்லை. ஆனால் அங்கே வீற்றிருக்கிறார் பரம யோகி கைலாசநாதர். கண்கள் மூடி ஆழ்ந்த தியானத்தில் பிரபஞ்சத்தின் ஒலியே அவரின் மூச்சாக ஒலிக்கிறது. அவர் அருகில் அன்பின் வடிவம் பார்வதி தேவி. முன்னால் அசைக்க முடியாத பக்தியின் சின்னம் நந்தி. தேவர்கள் வியப்புடன் கேட்டனர், பிரபுவே, ஏன் இத்தனை கடும் பனியில் நீங்கள் வாசம் செய்கிறீர்கள்? சிவன் மெதுவாகச் சொன்னார், ஆசைகள் அடங்கிய இடமே உண்மையான வாசஸ்தலம். மனம் அமைதியானால் அங்கேயே கைலாசம். அன்று முதல் கைலாசமலை ஒரு மலை மட்டுமல்ல, தியானத்தின் உச்சம், மோட்சத்தின் வாசல், மன அமைதியின் தெய்வீக ரூபம் என்று உலகம் உணர்ந்தது. உண்மையான கைலாசம் வெளியிலில்லை, நம் உள்ளத்தில்தான் இருக்கிறது.